Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied sampling. Today we are going to see hypothesis testing. Hypothesis testing la test statistics formula is Z is equal to x bar minus mu by sigma by root n. Here x bar is sample mean and n is sample size, and here mu and sigma are population parameter, that is population mean is mu and population standard deviation is sigma. Before finding this calculation, first we set null hypothesis. Null hypothesis அப்படினா h naught denote பண்ணுவாங்க, and this is mu equal to mu naught. Here mu naught is given, அதாவது கொடுத்திருக்க क्वेश्चनல கொடுத்திருக்க கூடிய மீன் பாப்புலேஷன் மீனை தான் mu naught ன்னு எடுத்துப்பாங்க. அது வந்து h naught. H naught means accepting what is given in the question. அதை வந்து நம்ம accept பண்ணுறோம் அப்படின்றது தான் null hypothesis. Next alternate hypothesis அப்படின்னா this is alternate to null. இதுக்கு அப்படியே just opposite. இது mu is equal to mu naught அப்படின்னா mu not equal to mu naught. அதாவது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, mu naught கரெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் alternate hypothesis. இதை ரெண்டையும் வச்சுட்டு இந்த z உடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த z உடைய வேல்யூ வந்து mod z தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இது நெகட்டிவில் வந்தால் கூட நம்ம மாடுலஸ் ஆஃப் z எடுத்துகிட்டு அதை வந்து டேபிளர் வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். அந்த டேபிளரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் டெய்ல்டு, லெஃப்ட் டெய்ல்டு அண்டு டூ டெய்ல்டில் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம டூ டெய்ல்டு தான் நமக்கு மேக்ஸிமம் சம்லாம் வரும். அதில் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போது அவர் z எப்போவுமே லெஸ் தேன் தி டேபிளர் வேல்யூவாக இருக்கணும். லெஸ் தேனாக இருந்ததுன்னா அக்செப்டன்ஸ், என்ன கொடுத்துருக்காங்களோ அது அக்செப்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். சப்போஸ் அவர் calculated value is greater than the tabular value, then it is rejected அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். Let us see exercise number 8.2, 14th sum. A sample of 100 items. 100 items அப்படின்னா இதுதான் நமக்கு sample size. n is equal to 100. Draw from the universe with mean value 4 and standard deviation 3. அந்த 4ம் 3யும் பார்த்தீங்கன்னா population mean and standard deviation has a mean value. அப்போ இது sample mean 3.5. உங்கள் புக்கில் வந்து சப்போஸ் 63.5 கொடுத்துருந்தாங்கன்னா அது 3.5ன்னு எடுத்துக்கோங்க. is the difference in the mean significance. mean significanceல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். Listen, this is our 14th sum. First sample size is n, sample mean is 3.5. இதுதான் உங்கள் புக்கில் சப்போஸ் some other புக்கில் கொடுத்துருப்பாங்க 63.5. அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த 4 திங்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வி செட் நல் ஹைபாத்தசிஸ். நல் ஹைபாத்தசிஸ் என்ன சொல்கிறோன்னா there is no significant difference. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, சேம் மியூ வந்து 4 தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த h naught is such that mu is equal to 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ், அதில் there is significance difference, அதில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட் ஈக்குவலாக இருக்குது 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஈக்குவல் கிடையாது, 4 கிடையாது அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் ஆல்டர்னேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா. சப்போஸ் உங்கள் புக்கில் கொடுப்பாங்க 1% இல்லைனா 5% தான் கொடுப்பாங்க. இது 2 தான் வரும் உங்களுக்கு டூ டெய்ல்டில். ஸோ நமக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் 5% எடுத்துக்கோங்க. இந்த சம்மில் எதுவும் கொடுக்கல, ஸோ டேக் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5%. 5%னா 0.05ன்னு எடுத்துக்கலாம். நவ் அப்ளைங் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா. That is z is equal to x bar minus mu by sigma by root n. Substitute all the values. Here x bar is 3.5, minus mu is 4, by sigma is 3, by square root of 100, which is equal to 3.5 minus 4 is minus 0.5 and divided by 3 by 10. Root 100 is 10. And which is equal to 0.5 divided by 0.3, and its value is 1.667 I think. Okay, 1.667. Next find mod z. So mod z na இந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும்.
இப்போ இதை வந்து நம்ம டேபிளர் வேல்யூவோட செக் பண்ண போகிறோம். our tabular value for 5% is 1.96. so clearly this is our calculated value. This is less than the tabular value. so less than இருந்தா acceptance னு அர்த்தம். therefore mod z is less than z alpha by 2 அப்படின்னு இருக்கு. next we write the inference. Inference means result. since z is less than z alpha by 2 less than இருக்கிறதுனால we have to accept. that is at the 5% level of significance the null hypothesis H naught is accepted அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி எழுதுகிறோம். that is hence there is no significant difference in the mean. that's all. Next let us see 15th sum. A sample of 400 individuals is found to have a mean height of 67.47 inches. Can it be responsibly regarded as a sample from a large population with a mean height of 67.39 inches and standard deviation 1.30 inches? Single level of significance கொடுக்கல, அது நம்ம 5% ன்னு எடுத்துக்க போகிறோம். First write all the values, sample size, sample mean and population mean, population, standard deviation. இதை 4 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு null hypothesis செட் பண்ணுறோம். null hypothesisல mu is equal to what is given 67.39 inches அது அப்படியே எடுத்துக்கிறோம். இது acceptance அப்படின்னு எடுத்துட்டு acceptanceனா என்ன மீனிங்னா the sample has been drawn from the population mean mu and sigma என்ன கொடுத்துருக்காங்களோ அது கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் alternate hypothesisல அப்படியே just opposite not equalனு எடுக்கணும். நெக்ஸ்ட் the sample has not been drawn from the population mean and standard deviation what is given அது 67.39 inches and sigma is 1.30 inches அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கிறோம். கொடுக்கலனா 5%. நெக்ஸ்ட் அப்ளையிங் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் தட் இஸ் ஃபார்முலா இஸ் x bar minus mu by sigma by root n. சேம் அப்படியே வேல்யூஸ் எல்லாம் அப்படியே இதில் அப்ளை பண்ண போகிறோம். here x bar is 67.47 minus 67.39 by sigma is 1.3 by root of 400. okay, next calculating the values. so calculated value is 1.2308. comparing this with tabulated value is 1.96. okay, 5% level of significance means 1.96 சொல்வாங்க. so z is less than z alpha by 2. therefore our inference is this is less than, so we can accept the H naught, that is a null hypothesis நம்ம accept பண்ணுறோம். null hypothesisல என்ன சொல்லியிருக்கோமோ அது அப்படியே இங்கே எழுதுறோம். hence we conclude that the sample has been drawn from population with mu and sigma is 1.30 inches. Next let us see 17th sum. The mean breaking strength of cables supplied by the manufacturer is 1800 with a standard deviation 100. By a new technique in the manufacturing process, it is claimed that the breaking strength of the cables has increased. ஒரு சம்மதர் ஏதோ டெக்னிக் பண்ண பிறகு அந்த கேபிளில் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண அந்த கேபிளில் ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கேபிள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு டெஸ்ட் திஸ் கிளைம் a sample of 50 cables is tested. அப்போ இதுதான் நமக்கு sample size 50 is n. it is found that the mean breaking strength is 1850. can you support the claim at 0.01 level of significance? 0.01 level means 1% level of significance னு அர்த்தம். the same the 4 இதுவும் நம்ம எழுதிக்கிறோம். what is n, x bar, mu and sigma. இந்த 4 எழுதின உடனே we have to set null hypothesis. null hypothesis same, mu வந்து 1800, இது வந்து equal அப்படின்னு எடுத்துக்கிறோம். that means what? to claim that the breaking strength of the cable have increased. அந்த கேபிளுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் தான் இருக்குது அந்த சில டெக்னிக் அப்புறம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் H நாட். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் H1 வந்து நாட், இது ரெண்டும் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ரீஸ் ஆகலை, அதனுடைய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். that is to claim that the breaking strength of the cables have not increased.
Next level of significance, it is given 0.01, that means 1% ன்னு அர்த்தம். 1%க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5% அப்படின்னா 1.96, 1%னா 2.58. இங்கே வந்து 2.58ஓட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். Next applying the test statistics formula and substitute the values. Here x bar is 1850 minus mu is 1800 by sigma is 100 by root 50. 100 by root 50. This is 50 by 100 into root 50 அப்படின்னு வரும். Okay. So our calculated value is 3.535. So our tabulated value is 2.58. So comparing these two, our calculated value is greater than the tabulated value. So greater than இருந்ததுன்னா rejected ன்னு அர்த்தம். Okay. So rejected means what? Not equal to 1800. Therefore, we cannot support the claim that the breaking strength of the cable have increased. That's all. Next, let us see example 8.18. The wages of the factory workers are assumed to be normally distributed with mean and variance 25. A random sample of 50 workers gives the total wages equal to rupees 2,550. Test the hypothesis mu is equal to 52 against the alternative hypothesis mu is equal to 49 at 1% level of significance. Listen here, sample size is 5 and total wages வந்து 2,550 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து x bar மீன் வேணும் அப்படின்னா டோட்டல் பை நம்பர் ஆஃப் அந்த சைஸை போடுறோம், n போடுறோம், இட் இஸ் ஈக்குவல் டு 51. இப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் பார் வேல்யூ, டைரெக்டாக அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் வேரியன்ஸ் இஸ் கிவன் 25ன்னு எடுத்துக்கணும், அதை சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ சிக்மா வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, தட் இஸ் 5. ஸோ இது ரெண்டுமே இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் நம்ம டைரக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நல் ஹைபாத்திசிஸை செட் பண்ணுறோம். H0 எப்போவுமே மியூ வந்து ஈக்குவல் டு 52, என்ன இருக்கோ அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிறோம். தட் இஸ் தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன். அந்த ரெண்டு மீனுக்கும், சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட்டில் தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தட் இஸ் கிவன் 1%. 1%னா 0.01, 1% உடைய சிக்னிஃபிகண்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 2.58, அதோட கம்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்ளையிங் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா அண்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ், வி கெட் -1.4142. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் mod z. mod z பண்ணும்போது இது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ வி ஹாவ் டு கம்பேர் திஸ் வேல்யூ வித் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இஸ் 2.58, 1%க்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் கிளியர்லி லெஸ் தென், இஸ் இட் அவர் calculated value is less than the tabulated value. Therefore z is less than z alpha by 2. இப்போ z is less than z alpha by 2 means accepted. நம்ம இதை accept பண்ண போகிறோம். That is inference is, since z less than z alpha by 2 at 1% level of significance and our null hypothesis is accepted, that is mu is equal to 52. Next, hence there is no difference between, no significance difference between sample mean and population mean. தான் இங்கே வந்து difference between mean நம்ம ஷார்ட்டாக எழுதுகிறோம். Okay, that's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also and read all the definitions also. Thank you, students.